பக்கம் ராசியில செவ்வாய் இருந்தால் நாம் கொஞ்சம் பரபரப்பா சுறுசுறுப்பாக இருப்போம். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். என்ன அப்படின்னா, கொஞ்சம் டக்குன்னு ஏதாவது சில வார்த்தைகளை பேசி விடுவோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, சரி நம்ம பர்ஸ்ட் ஆக போகிறோம், பிளாஸ்ட் ஆக போகிறோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உஷாராக இருப்பீர்கள். சுகவாசி யோகம். அவனை பாடுறா, அப்படியே சுகமா இருக்கான் பாடுறா, பலபலன் இருக்கிறான் பாடுறா, 5 ஸ்டார்ல தான்டா போறான், லக்ஸரி கார்ல தான்டா வரான், என்னதான் பண்றான்னு தெரியலடா, கேட்டா ஃபேன்ல இருந்து காசு கொட்டுதுடா எனக்குன்னு சொல்றான்டா அப்படின்னு சொல்வதை போல் ஃபேன்ல இருந்து கொட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபேன்ல இருந்து கொட்டும். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயை அப்படியே ஒரு 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்தில், வேலை செய்யக்கூடிய இடத்தில், சில நேரத்தில் நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கூட நம்மையோ இல்ல நம்மளுடைய லைஃப் பார்ட்னரையோ ஏதாவது சின்ன சின்ன டென்ஷன் படுத்துவார்கள். புதிதாக இந்த நிகழ்ச்சியை காண்பவர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 25 வருட அனுபவம் நிறைந்த எனது பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். 20,000 குழந்தைகளுக்கு மேல் பெயர் அமைத்துள்ளோம். ஏராளமான ஜோதிடம் மற்றும் வாஸ்து, எண் கணிதம் சம்பந்தப்பட்ட தகவல்களை இதற்கு முன்பு வலைத்தளங்களில் தெரிவித்துள்ளோம். ஏற்கனவே எங்களது நிகழ்ச்சிக்கு பழகிய உங்களை வரவேற்கிறோம். ஹலோ நண்பர்களே, நன்றாக இருப்பீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களை ஜாலியாக பார்ப்போம். சுவாரஸ்யமாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். வழக்கம் போல் முதலில் ரிஷபராசிக்கு இந்த பலன்களை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் ராசியில செவ்வாய் இருந்தால் நாம் கொஞ்சம் பரபரப்பா சுறுசுறுப்பாக இருப்போம். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். என்ன அப்படின்னா, கொஞ்சம் டக்குன்னு ஏதாவது சில வார்த்தைகளை பேசி விடுவோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, சரி நம்ம பர்ஸ்ட் ஆக போகிறோம், பிளாஸ்ட் ஆக போகிறோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உஷாராக இருப்பீர்கள். இது எப்ப நடக்கும்? இந்த மாசம் 30 நாளும் நடக்குமானா 30 நாளும் நடக்காது. செவ்வாயோடைய நட்சத்திரம் மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம். இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் நீங்க கேலண்டர்ல பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த 3 நாட்களில் ஆதிவாசி அடக்கிவாசி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, மௌன விரதம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாம் நம்மை கவனமாக பார்த்து கொண்டால் போறோம். இதுல வேற மைனஸ் பாயிண்ட்னு தேடி பார்த்தா கொஞ்சம் உடம்பு உஷ்ணம் ஏற்படும். அதுக்கெல்லாம் நம்ம மோர்ல வெந்தயம் போட்டு குடிச்சுக்கலாம், இல்ல இளநீ குடிச்சுக்கலாம், இல்ல லெமன் ஜூஸ் குடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா பிளஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் சுறுசுறுப்பா இருப்போம், ரொம்பவும் பரபரப்பாக இருப்போம். இதுவரைக்கும் என்ன ஆச்சு? நம்ம இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் தொடர்ந்து விடாமல் சுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் இனி என்ன நடக்க போகிறதுன்னா, நம்மைத்தான் சுத்தி வருவார்கள். சார், நீங்க சொல்றத பார்த்தா சுத்தி சுத்தி வந்தீகன்னு ஏதோ ஒரு பாட்டு இருக்குதே, அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதை போல்தான் நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமும், ஒரு விவேகமும், ஒரு கம்ஃபர்ட்டும், ஒரு லக்ஸரியும் ஏற்படும். எப்படி சார் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, இந்த ஜூலை மாதம் பிறந்து ஒரு 5 தேதிகளுக்குள் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் அமரப் போகிறது. உங்க ராசி அதிபதி தான் சுக்கிரன். அவர் இவ்வளவு நாள் நமக்கு வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்ன பண்ண போறாரு? 4ஆம் வீட்டில் லக்ஸரியை கொடுக்க போகிறார். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் ஜோதிட ரீதியாக அதற்கு பெயர் சுகவாசி யோகம். அவனை பாடுறா, அப்படியே சுகமா இருக்கான் பாடுறா, பலபலன் இருக்கிறான் பாடுறா, 5 ஸ்டார்ல தான்டா போறான், லக்ஸரி கார்ல தான்டா வரான், என்னதான் பண்றான்னு தெரியலடா, கேட்டா ஃபேன்ல இருந்து காசு கொட்டுதுடா எனக்குன்னு சொல்றான்டா அப்படின்னு சொல்வதை போல் ஃபேன்ல இருந்து கொட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபேன்ல இருந்து கொட்டும். என்ன சார் அப்படின்னா, ஃபேனில் இருந்து காத்து வருகிறது. உங்களுக்கு 10வது ராசி காற்று ராசி. காற்று ராசியில் ராகு உட்கார்ந்திருக்கிறார். அப்போ அந்த காற்றில் நல்ல தகவல்கள், குட் நியூஸ், ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூடுதலாக வரும்.
இன்டர்நெட்ல வரும். இன்டர்நெட்ல எல்லாமே தான் வருகிறது. அதில் தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் புதன் சொந்த வீட்டில் வக்கரம் ஆட்சி. அப்போ என்னன்னா அந்த புதன் நமக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறது ஒரு கட்டளை. மகாவிஷ்ணு தொடர்ச்சியா பெருமாள் வழிபாடு புதன்கிழமைகள்ல சனிக்கிழமைகள்ல பண்ணும் பொழுது இதுல மேலோட்டமா இந்தாப்பா வாப்பா வச்சுக்கோப்பா அப்படின்னு புதன் கொடுக்க போவதில்லை. நான் உனக்கு கொடுக்கிறேன் பிரதர், ஆனா உனக்கு நான் கொடுத்தது பத்தல, இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கிறேன். ஒரு கிரகம் வக்ரம் அப்படிங்கும் பொழுது இயல்புக்கு மாறிய நிலை. எப்படி வேண்டுமானாலும் அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்து விடுவது. ஏன்னா அந்த மிதுனராசி மண்டலத்துக்குள் புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது புஷ்கர நவாம்சம் வர்க்கோத்தமம், அதே மாதிரி 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சிம்மராசி மண்டலத்தில் புஷ்கர நவாம்சம் வர்க்கோத்தமம் இதெல்லாம் ஏற்படுகிறது. இதெல்லாம் அந்த சுபக்கிரகங்கள் மூலமாக நமக்கு ஏற்படும் பொழுது ஒரே ஒரு நாட் 1% அந்த ஒரு குட் நியூஸ் நமக்கு கிடைத்தால் அதனை பிடித்து 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 அதை அப்படியே விஸ்தாரமாக்கி மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்வதை போல் பலவிதமான வெற்றிகளை ஈர்ப்பது. இது யாருக்கெல்லாம் ஏற்படும்னா மெயினா இந்த பினான்சியல், கரன்சி, கிரிப்டோ கரன்சி போன்ற துறைகளில் இருப்பவர்கள், பேங்கிங், ஆடிட்டிங், டீச்சிங், தொழில்நுட்பம், அனைத்து விதமான டெக்னாலஜியை எக்ஸ்ப்ளோர் செய்பவர்கள், ஐடி, கம்யூனிகேஷன், வெளிநாட்டுத்துறை, இந்த மாதிரி உயர்நிலை உயர் பதவி சுக்கிரன் கொடுக்கக்கூடிய யோகா, மெடிடேஷன், ஜுவல்லரி, இந்த மாதிரி துறைகளில் இன்டீரியர் டெக்கரேஷன், கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ், மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் மேலும் மேலும் விஸ்தாரமான ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இதுல என்னன்னா இந்த சுக்கிரன் கேதுவுடன் சேரும் பொழுது தேவையில்லாத சேட்டைகள் எல்லாம் குறையும். கிளாரிட்டி, அதாவது இந்த டைவர்ஷன் இருக்காது. அவன் பார்க்கறான், அவ பார்க்கறா, அவங்க பின்னாடி போகலாம் அப்படின்னு ஏங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லாமல் தத்துவ ரீதியாக பிலாசபிக்கலாக நம்மளுடைய வெற்றிக்கு தேவையான ஃபார்முலா என்ன என்பதைத்தான் இவர்கள் குறியாக இருப்பார்கள். 3ஆம் இடத்தில் குரு சூரியன் கூட்டணி, இதற்கு பெயர் சிவராஜ யோகம், அதுவும் வெற்றி ஸ்தானத்தில். ரிஷபத்தை பொறுத்தவரை குரு 3ஆம் வீட்டில் ஒரு விதத்தில் மறைவது நல்லதுதான். இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா எல்லாருக்குமே நன்றாக தெரியும், குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கக்கூடிய இடங்களுக்கு தான் பிரதானமான வெற்றி. எங்க பார்க்கிறாருன்னா 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போ லைஃப் பார்ட்னர் நமக்கு நம்ம ராசியில உட்காந்து நம்ம குடுமையை பிடிச்ச அப்படியே ஒரு தூக்கி துண்டா ஏதாவது நமக்கு டென்ஷன் கொடுக்கணும்னு நினைத்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை. அப்போ சமாதானம், சந்தோஷம், திருமணத்தாக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குட் நியூஸ் இதெல்லாம் ஏற்படும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை, புத்திர பாக்கியம், வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், எதையெல்லாம் நீங்கள் பாக்கியம்னு நினைக்கிறீர்களோ, ஒரு கோயிலுக்கு போவது, பூஜை செய்வது, புனஸ்காரம் பண்ணுவது, இதெல்லாம் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை மெயினா குரு பார்க்கிறாருப்பா. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ராகு, இங்க 2ஆம் இடம் வருமானம் வரக்கூடிய இடத்தில் புதன் ஆட்சி. ஆஹா, சொல்றதுக்கே எவ்வளவு நன்றாக இருக்கிறது, இதுக்கு மேல என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்வதை போல் 2-3 விதங்களில் வருமானம் வரும். வீடு வாடகைக்கு ஆள் வரல, அப்போ வாடகைக்கு ஆள் வருவார்கள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ஒரு கமாண்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பு. பிரதர் கன்சிடர் பண்ணுங்க, பிரதர் பிஸ்னஸ் கொடுங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்கள்கிட்டையும் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு, டீம் இருக்கு, கஸ்டமர் கேர் இருக்கு, சேல்ஸ் இருக்கு, நாங்களும் பூந்து விளையாடுவோம், வித்தைய காமிப்போம் அப்படி நல்லா சொல்லாம, தம்பி இங்க பாரு, இந்த வேலையை என்னைய விட்டா யாராலையும் செய்ய முடியாது, உனக்கு வேலை ஆகணும்னு என்னைய புடிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்றது தான் கமாண்டிங் ஸ்டேஜ்.
இந்த ஒரு ஸ்டேஜில் வேலையை நாம் செய்யக்கூடிய அமைப்பு. ஆனால் இதுவே ஒரு போதையாக தலைக்கு ஏறிவிடக்கூடாது. ஏன்னா லாபத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் என்ன பண்றாரு, ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயை அப்படியே ஒரு 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்தில், வேலை செய்யக்கூடிய இடத்தில், சில நேரத்தில் நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கூட நம்மையோ இல்லை நம்மளுடைய லைஃப் பார்ட்னரையோ ஏதாவது சின்ன சின்ன டென்ஷன் படுத்துவார்கள். இதற்கு பரிகாரம் அப்படின்னு வரும்பொழுது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். விரையாதிபதி செவ்வாய் ராசியில உட்காரும் பொழுது விரயம் பண்ணுவான். ஆனா யாருக்கு பண்ணுவோம்? நமக்குத்தான் பண்ணுவோம், வேற யாருக்கும் பண்ண மாட்டோம். நமக்கு நாம் செய்யக்கூடிய செலவுகள், நம்மளுடைய பயணத்துக்கு, நம்மளுடைய வெற்றிக்கு, நமக்கும் அரசாங்கத்துக்கு ஏதாவது நம்ம ஒரு அப்ரூவல் வாங்கணும், ஒரு டாக்குமெண்டேஷன் வாங்கணும், ஒரு கிளாரிட்டி வாங்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபீஸ் கட்டணும். இந்த மாதிரி நல்ல செலவுகள், நேர்மையான செலவுகள், நியாயமான செலவுகளுக்குத்தான் நாம் செலவுகள் செய்வோம். ஸோ எப்படி தேடி பிடிச்சு பார்த்தாலும் நமக்கு மைனஸ் பாயிண்ட் கண்ணுக்கே தெரியவில்லை. கண்டிப்பாக நம்மை சுத்தித்தான் நிறைய பேர் வருவார்கள். இது நிதர்சனமான உண்மை. சுகஸ்தானத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்தாலும் அங்க கேதுங்கிறவர் கத்திரிக்கோள், சிசர்ஸ். தம்பி, நீ தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணாத தம்பி, நல்ல விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ண. உனக்கு லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாம் அதுவாகவே வருகிறது. நீ ஏன் தம்பி உன் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் செலவு பண்ற அப்படிங்கிற அளவுக்கு நம்மை பதப்படுத்த, நம்மை பக்குவப்படுத்த, நம்மை வழி நடத்துவதற்கு சுக்கிரன் தயாராக இருக்கிறார். ரிஷபராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்க ராசியில உட்கார்றாரு. இப்ப என் லைஃப் பார்ட்னர் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, என்னை கண்டுக்கவே இல்லை, அப்படியே அவர் வாட்டு போய்கிட்டே இருக்கிறாருன்னு சொன்னா உங்க கணவர் ஒரேடியாக இப்பொழுது உங்களுடன் தான் உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறார். என்னன்னா, இந்த இடத்துல பெற்றோர்கள் ஏதாவது சொல்லாமல் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெற்றோர்கள் மட்டும் ஏதாவது மீட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம், நாங்க இப்போ முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நாசுக்காக கொஞ்சம் இந்த செவ்வாய் வெளியே போகிற வரைக்கும் அதனை கொஞ்சம் நவர்த்தி வைங்க. இல்லைன்னா நீங்க நடுவில் போய் உட்கார்ந்துக்கோ. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்தால் போரும். குழந்தைகள் படிப்பில் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். வயதில் மூத்த நபர்களுக்கு சமாதானம், சந்தோஷம் அனைத்துமே ஏற்படும். தேவையில்லாத செலவுகள் குறையும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பழைய விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாக உங்களுக்கு வரவேண்டிய அந்த வசூல் அல்லது அந்த பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். மேலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன செட்டில்மெண்ட் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவை அனைத்தும் ஏற்படும். கோயில், ஆன்மீகம், பூஜை, புனஸ்காரங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்பொழுது நாம் இதுவரை பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், ஜூலை மாதம் 5ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் சிம்ம ராசி மண்டலத்துக்குள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்க போகிறது. சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசி மனைக்குள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். எல்லா அம்மன் கோயிலையும் இந்த கோலாகலம், குதூகலம், எல்லா அம்மன் கோயிலுமே பிரதானமான வழிபாடுகள் ஆடி மாதம் முழுவதுமே விஸ்தாரமாக இருக்கும் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். பிரத்யேகமான அந்த ஆடி மாத பலன்களை 12 ராசிக்கும் நாம் அடுத்த பதிவில் மிகவும் விவரமாக காண்போம். அதுவரை தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள், வெற்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.